Hallelujah, 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 hallelujah. வரவேண்டும் தேவ ஆவே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தோய ஆவே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம் அனல்மூட்டும் ஐயா அனல்மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம் அனல்மூட்டும் ஐயா அனல்மூட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி சொல்லாமல் நன்றி சொல்லுவோம். நன்றியோடு அவரை வாசலில் நுழைவோம். துதியோடு ஒரு பிரகாரம் வருவோம். எக்களத்தோடு ஒரு துதிப்போம். நம்பரோடு ஒரு துதிப்போம். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் ஆமென் ஆமென் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவர் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி பசுத்தரே, நன்றி தகப்பனே, நன்றி தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஜீவாதிபதியே, எங்கள் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு 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 இம்மட்டும் ரட்சித்தவரே, எங்களை நடத்தினவரே, எங்களுக்கு போதித்தவரே, எங்களை போஷித்தவரே, எங்களை உடுத்திவித்தவரே, எங்களுக்கு அபிஷேகத்தை வைத்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நம்பி ஆமை இந்த அப்பா ரட்சிப்பை தந்தவரே, ஊழியர்களை தந்தவரே, வரங்களை தந்தவரே, கனிகளை தந்தவரே, நாம இம்மட்டும் இம்மட்டும் கைவிடாதவரே, எபெனேசரே, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமை நடத்தி வந்த பாதைகளுக்காக, தகப்பன் பிள்ளை சுமப்பது போல எங்களை சுமந்து வந்த கிருபைகளுக்காக, ஆமேன், கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல எங்களை காத்தமைக்காக, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல எங்களை சுமந்தமைக்காக, நாம இந்த காலை பொழுது இந்த முதல் ஆராதனையில வந்து நின்று எங்கள் தேவனை எவ்வளவு மையப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு ஹல்லேலூயா கண்ணை கட்டி நன்றி அப்பா என்று சொல்லுவோம். நன்றி அப்பா, எல்லாம் நீங்கதான், எல்லாம் நீங்கதான். Thank you, hallelujah. Thank you, Raja, hallelujah. Dima baba baba, Dima hamdara dura hamdara Dima madara. Thank you, Raja, hallelujah. Raja di Raja, Devani Devani, hallelujah, hallelujah. Nandi Raja, hallelujah, hallelujah. Nandi solum Raja, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கே நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததே நாங்கள் பாடுவோம். இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததே நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வழிகையில் துடைக்க வந்ததே நாங்கள் பாடுவோம். தேடினால் காணப்படுகிறீர், கூப்பிட்டால் பதில் தருகிறீர். தேடினால் காணப்படுகிறீர், கூப்பிட்டால் பதில் தருகிறீர். பேரின்பம் இது வந்து பேரில்லை, நிஜ வாழ்வு இதை போல ஏதுமில்லை.
பேரின்பம் இதுவன்றி பேரில்லை வாழ்வு இதை போல ஏதுமில்லை இயேசு ராஜா 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 நீராவித்தனை அன்பு இயேசு ராஜா வானம் பூமி யாவும் படைத்த வல்ல ராஜா சர்வ வல்ல ராஜா நீராவித்தனை அன்பு இயேசு ராஜா வானம் பூமி வல்ல ராஜா சர்வ வல்ல ராஜா புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் அன்புடன் வந்ததே நாங்கள் பாடுவோம் உந்தன் வருகையில் எம்மை நினைத்திட ஒப்படைத்துவும் பாதம் நிற்கிறோம் புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் அன்புடன் வந்ததே நாங்கள் பாடுவோம் உந்தன் வருகையில் எம்மை நினைத்திட ஒப்படைக்கவும் பாதம் நிற்கிறோம் தேவானி எழுந்தருளி சியோனுக்கு சிவவாழ்வு இதை போல ஏதுமில்லை இது அன்றி பேரில்லை சுகவாழ்வு இதை போல ஏதுமில்லை இயேசு ராஜா இயேசு ராஜா Yesu Raja, Yesu Raja, Yesu Raja, Yesu Raja, Yesu Raja, Yesu Raja. Mira, Nayande, Yesu Raja, Anam Bhumi Yavam Padikka Valla Raja, Sarva Valla Raja. நான் என்ன செஞ்சாலும் நான் தோசி குப்பை சாம்ப ஒண்ணு இல்ல மோசம் உண்டாகுனா ஒன்றுமே இல்ல சர்வ வல்ல ராஜா துணை அன்பு இயேசு ராஜா வானம் பூமி ரட்சிப்புக்காக அழைப்புக்காக திருமைக்காக நல்ல ராஜா எங்கள் இயேசு ராஜா நல்ல ராஜா எங்கள் இயேசு ராஜா தேவன் நம்மை இந்த ஆதரவை கூட்டி செய்த கிருபைக்காக கட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 பண்ணுவோம் ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் திரும்ப பெருகும் சோதனை சொல்லும்போது ஆமை ஸ்தோத்திரம் 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 தேவன் இனி நடைபெற போகிற 4 சர்வீஸ்லையுமே நம்முடைய மகிமை வெளிப்படுத்தப்படுகிற கர்த்தரை கட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையாய் இடைக்கட்டி நம்மை சபையாருக்கு தேசத்துக்கு ஆசிரமாய் நீங்க பயன்படுத்தப்படுற கிருபை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 நல்ல கால சூழ்நிலை தரும்படியாக ஆமென் கர்த்தர் சோதரம் பண்ணுவோம் சோதரம் சோதரம் கடையெல்லாம் இடையும் முடியாத சோதரம் பண்ணுவோம் சோதரம் 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 சோதரம்
நேசிக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உன் நாமத்துக்கே மகிமை உண்டாகும்படியாக அப்பா இந்த நாள் அனைத்து ஆண்டவரே கொடுக்கை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாரையும் பயன்படுத்துங்க. நீங்க மையப்படுங்க. பெரிய காலையே செய்யுங்க. நாங்கள் சிறிய பெருகணும். இயேசு மூலம் பிதாவே ஆமென். நம்ம அமர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் முகக்கவசம் போட்டுருங்க. சேர்ஸ் யாரும் சேர்ஸ் நகர்த்த வேண்டாம். தேவ பிரசன்னம், தேவ மகிமை. ஒரு புதிய பாடலை இந்த நாளிலே கற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் என்ற ஒரு அருமையான ஒரு பாடல் என்னோடு கூட சேர்ந்து நான் பாடும்போது பின்னாடி கற்றுக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம உணர்ந்து நாம் பாடுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரமுயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை
ஒப்பில்லாத ஸ்தோத்திரம், ஒப்பில்லாத ஸ்தோத்திரங்கள் சாற்றியே பொய் பிசாசின் அஸ்திரங்கள் அழுத்துமே. ஒப்பில்லாத ஸ்தோத்திரங்கள் சாட்சியே தூயரை தூயரை தூய்மையுடன் போற்றி சுவிசேஷவாதி சாற்றுவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரமுயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலி உற்சாகமாய் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர உதட்டின் காலை உதட்டின் காலை உன்னதங்களிக்கிறோம், உத்தம இருதயம் படைக்கிறோம். உதட்டின் காலை உன்னதங்களிக்கிறோம், முற்றுமே முற்றுமே குற்றமற்றதாக்கி எம்மை சுத்தமாக வைக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரமுயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓசியால நாம் வாசிக்கிற முதலின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தும் போது பழைய ஏற்பாட்டிலே நாம் பலிகளை செலுத்துறோம். ஆனால் இந்த காலத்திலே உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது அதில் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட எல்லாரும் எழுந்திருந்து ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் தேவனுடைய சமூகத்தை அவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கொம்பும் துரிக்குள்ளும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று வாசிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட வாயிலை திறந்து எல்லாரும் ஒரு விசை கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இதுவரை தேவன் நம்மை காத்ததால அவருடைய கிருபை நம்மை தாங்கினபடினால நம்ம நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இறக்கங்களுக்கு முடியவில்லை. அவர்கள் காலையிலோடும் புதியவர்களாய் இருக்கிறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் உற்சாகமாய் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். எல்லாம் உற்சாகமாய் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். இந்த நிமிஷம் நாம் தேவன சமூகத்தில் இருப்பது அது மகா பெரிய கிருபை, மகா பெரிய கிருபை, மகா பெரிய கிருபை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். இந்த நாள் வரை காத்தது மகா பெரிய கிருபை 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 கிருபை. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காரணத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய கிருபையப்பா. நன்றி ராஜா. தீங்கு நாட்களிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்து எங்களை காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட உண்மையான தேவ சமூகத்தில் உணர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We give you glory 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 Lord. Hallelujah. We praise you we praise you we praise you praise you praise you praise you. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. We give you glory. Hallelujah 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 hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord thank you Lord thank you Lord thank you Lord thank you Lord. நன்றி இயேசுயா. நினைத்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் கூட நினைத்து பார்ப்போம். நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் எவ்வளோ தீமைகள் எவ்வளோ தீங்கு எவ்வளோ விதமான ஆபத்துகள் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆனாலும் நம்மேல் வைத்த அவருடைய கிருபையினால இரக்கத்தினால இம்மட்டமாய் தேவன் நம்மை கண்மணியை போல காத்தாரே. ஆமென் ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசு
தழும்புகளால் சுகப்படுத்தினீரே, தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி. எல்லாரும் சேர்ந்து பிதாவுக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். நன்றியோடு கூட வாசம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஒளியாய் வந்தீர் வந்தீர் உமக்கு நன்றியா. ஒளியாய் வந்தீர் வழியாய் வந்தீர் உமக்கு நன்றியா. அழிவில் நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றியா. அழிவில் நின்று பாதுகாத்த நம்முடைய தேவனை அழிவில் நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றியா. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றியா. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றியா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர் உமக்கு நன்றியா. இந்த காலங்களில் எல்லாரும் மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உழைக்க செய்தீர் உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றியா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றியா. என்னை நடத்தும் இயேசுநாதா. இம்மட்டும் நடத்துங்க தேவனே. இம்மட்டும் நடத்துங்க இயேசுவே. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றியா. நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை நன்றிகளை உதட்டில் காலை ஆகிய சேத்திர வழிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென்.
பாலியாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். பிதாவே, உன்னதர் உயர்ந்தவரே உயர்ந்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாமங்களை சொல்லி அவருடைய பரிசுத்தத்தை சொல்லி ஆமென். கர்த்தரை நல்ல மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே
ஆராதிங்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, துதி கனம் மகிமையெல்லாம் பிதாவுக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, எங்களை தனிக்கத்தை மேம்படுத்துவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். நாம் விண்ணப்பத்தை தேவனுக்கு மேலாக நாம் எடுப்போம். அன்பானவர்களே, விபத்தின் ஆவிலை கடிந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். நல்ல பயன் பண்ணி ஜெபிக்கணும். ஆமென். ஜெப நேரம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆமென். வயதானவங்க நின்று கொள்ளுங்க. ஆமென். முடியாதவங்க மாத்திரம் வயதானவங்க நின்று கொள்ளுங்க. பாக்கி அனைவரும் சேர்ஸ் நகர்த்தாம, சேலைக்க நகர்த்தாதீங்க. ஆமென். சேர் சத்தம் வரக்கூடாது. ஆமென். சேர் நகர்த்தாம முழங்கால் படியிட்டு ஆமென். கத்தை நோக்கி நம்ம நன்றாடும். தேசத்துல விபத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் கடிந்து ஜெபம் பண்ணலாமா? அதை நோக்கி பார்க்கலாமா? ஆமென். அகோரமாக ஆமென். சிறு பிள்ளைகள் பெரியவர்களுக்கு ஆமென். நல்ல கண்ட்ரோலான வாகனங்கள், எப்படி விதமான அழிவு காரியங்கள் கத்தராக தேவன் அதை மக்களை காத்துக்கொள்ளும்படியாக நம்ம அன்றாடி கேட்போம். விபத்தின் ஆவி கடிந்து நம்ம செபிப்போம். ஹalleluya. இரக்கத்தின் தேவனே அப்பா, இந்த நாளில் அப்பா போக்குவரத்து அவசியமாக இருக்கிறதா ஆண்டவரே? போக்குவரத்து அவசியமான காரியம். அதே சமயத்திலே அதை புத்தி பிசகாலே அவசரத்தாலே அப்பா சத்துரு இயக்கும் பொழுது, சத்துரு தங்களை கட்டும் பொழுது, சத்துரு புத்தியை மட்டுப்படுத்தும் பொழுது அப்பா உயிரே பலியாக ஆண்டவரே, உள்சேதம் உண்டாகவே ஐயா, நாங்கள் அதை பொறுத்துக் கொள்ள முடியுமோ ஆண்டவரே? அப்பா கண்ணத்தை பார்த்து இந்த தேசத்துல இந்த அழிவிலிருந்து இந்த நாச மோசத்திலிருந்து காத்துக்கொள்ள முடியாது கேட்கிறோம் ஆண்டவரே. ஆகாத என்று கிரியை செய்கிற விபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆவிகளை இயேசு கிறிஸ்து நம்மை கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே அப்பா விபத்துகள் ஏற்படாதவரை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே கர்த்தரை மேம்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். இந்த நோய் தொற்று நிமித்தமாக நம்முடைய தேசத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு இந்த கல்வி காரியங்கள், படிப்பு காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆமீன். திறக்கலாம் என்று சில கருத்துக்கள், தாமதம் திறக்க வேண்டாம் என்று சில கருத்துக்கள், ஆன்லைன் வகுப்புகள், தீமைகள் நன்மைகள், இப்படி எல்லாத்துலேயுமே ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துலேயும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படியோ நம்முடைய தேசம் கல்வியிலே பின்தங்கி விடக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கேற்ற ஞானத்தை ஆமீன் ராஜாக்களுக்கு அதிகளை கொடுத்து ஆமீன் நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் தேசத்தை சேர்ந்த அனைத்து பிள்ளைகளும் கல்வியிலே ஆமீன் கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் பிள்ளைகளும் ஆமீன் கற்று தேர்வுத்தக்கதான வழிகளை தேவன் திறக்கும்படியாக, விரைவிலே கல்வி குடும்பம் திறக்கப்படும்படியாக எல்லா யோகபட்சம் பண்ணுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆமீன். ஆண்டவரே, இந்த வாய்ப்பிலே எங்கள் தேசம் ஆனது அப்பா கல்வியிலே பின்தங்கி போய்விடக் கூடாது ஆண்டவரே. எங்கள் சபையார் கருத்தா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நோய் தொற்று முற்றிலும் அகற்றப்படவும், இல்லாமல் போகவும், இந்த தேசம் நல்ல கல்வி அறிவு பெற்ற தேசமாக கல்வியை சிறந்து விளங்கவும் தேவன் கிருபை செய்கிறார் ஆண்டவரே. இதை கர்த்தரை ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நீ கண்ணகி பாரும் ஆண்டவரே, கண்ணை செய்ய முடியா. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்தமுள்ள தேவனே. ஆமென் ஆமென். கண்ணகி பாரும் தேவனே, கருணை செய்யும் ஐயா, இரக்கம் செய்யும் ஐயா. உமாலே ஆகும் கர்த்தாவே. ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள பிள்ளைக்கு நீ பலன் தருவீராக, வாய்ப்பு தருவீராக, கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்முடைய தம்பி ஜீவா ஆமென். நல்ல மாற்றங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உள்ள சுகத்தோடு காணப்படுறோம். ஹalleluya. கர்த்தர் இன்னும் பரிபூர்ண சுகமடைய தம்பி ஜீவாக்காக எல்லா சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதரம் பண்ணுவோம், எல்லா சோதரம் பண்ணுவோம். ஹalleluya. ஆமென். கர்த்தர் எழுத்துக்கா சோதரம் இது பரிபூர்ண சுகமடையும். என் மகளே வந்து அவன் ஊழியர் செய்ய கர்த்தர் நம்மை மயப்படுத்த கர்த்தர் கூட எழுதும்படியாக சோதரம் பண்ணுவோம், சோதரம் பண்ணுவோம், சோதரம் பண்ணுவோம், சோதரம் சோதரம் சோதரம். ஆமென் ஆமென். ஹalleluya. ஆமென். நம்முடைய ஆமென் சபையை சார்ந்த தாயார் அல்போன்ஸ் அம்மாவுடைய மூத்த மகன் 2 கால்கள் வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல. தொடர்ந்து போய் பார்த்து ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அவர் பேர் ஃபெலிக்ஸ்.
ஐநாபுரம் தாவீது அவன் குடும்பமாக அவங்க பேர் அமர்றாங்க. கர்த்தர்கள் ரட்சிக்கும்படியாக, விசுவாச கண்கள் திறக்கப்படும்படியாக, அவருடைய கால்கள் வீக்கம் அடைந்து ஆமென் சுகமடைந்து ஆழத்துக்கு வரும்படியாக. அதே போல நம்முடைய சபையை சார்ந்த ஆமென் பிரதர் மேங்க்லின் ரீகன், நம்முடைய அக்கா வீட்டுக்கார் ராபர்ட், அவருக்கு அந்த யூரின் ப்ராப்ளம் நாட்டில் பெற்றிருந்தார். அவர் பேர் ராபர்ட். அவர் பரிபூர்ண சுகமடைய எல்லா சுகமும் ரெண்டு பேருக்காக எல்லா சுகமும் காத்த எழுப்பி ரட்சித்து அதே முழு வாழ்க்கை கருணை சுகத்தை கொடுக்க முடியாக. இன்னும் யார் யார் சபையில பலவீனமா இருக்கிறாங்களோ அத்தனை தேவன் தொட்டு ஹல்லேலூயா கத்த சுகமாக்கு உதவ ஆசா இந்த வல்லமை இறங்கட்டும், இந்த மகிமை இறங்கட்டும், ஒவ்வொரு தொடுவீராக எழுப்பி தருவீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே செய்யமுடியும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நின்று பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சமாதானம் தருகிறார், நமக்கு தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தாவை துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் கர்த்தாவை தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் நிச்சயமாக நம் இயேசு ஒரு நாள் சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன். நெருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி புயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வெளியே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை சுத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவரை கோபம் பற்றியே அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் வாய்க்கிறார்கள். இதுவே நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆமாம், வேதத்தில் கூட ஒரு கையில வேதாகமும் ஒரு கையில காணிக்கை. ஆமாம், கத்திற்காக நாம் பலி செலுத்துவோம். அனைவரும் காணிக்கை செலுத்தும் போது விதமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே.
நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை ஏறலாகுதி. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை ஏறலாகுதி. ராஜா சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, சுவாமி வாருமே. இந்த தாரணி மீது ஆளுகை செய்த சடுதி வாருமே. இந்த தாரணி மீது ஆளுகை செய்த சடுதி வாருமே. சாலேமின் ராஜா. ஜெபிச்சுட்டு உட்காந்து பாடுவோம். இரக்கமுள்ள பிதாவே, காணி கொடுக்க மனதாக இருந்த அத்தனை பேரையும் அப்பா நிறைவாக ஆஸ்வதிக்கணும். குறிப்பாக மக்கள் நம்முடைய மக்களுக்கு நீங்க என்னென்ன ஆசீர்வாதத்தை நீங்க வாக்குறுத்தமா எடுத்து வைத்திருக்கீங்களோ அவை அனைத்தும் தங்களை பெற்று அனுபவிக்கிறத நான் பார்க்க நம்புகிறேன். கிருபை செய்யுங்க, பிளஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே அமர்ந்து கொள்வோம். நான் பேச கேக்குதா? நான் பேசுறது? ஆமென். வரும் சனிக்கிழமை நமக்கு சங்கட ஜெபம். கை தட்டுங்க. ஆண்டுக்கு ஓ, நீங்க கத்தரை பார்த்தா கேன்சல் பண்ணுங்க பாஸ் என்ன இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சங்கட ஜெபம் நடைபெறும். நாம் மறுபடியும் தொடருவோம். அடுத்து புதன்கிழமை பெண்கள் கூடுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சபை சார்ந்த அருமையான ஸ்திரீகள் நீங்கள் உபவாசத்தோடு வந்து அதில் கலந்து கொள்ளும்படியாக நான் இருக்கிறேன். ஜெப தேவை அதிகமாக இருக்கிறபடியாலே அந்த நாளை கனப்படுத்தும்படியாக சபையாருக்கு அறிவிக்கிறேன். பெண்கள் ஜெப புதன்கிழமை. அடுத்தபடியாக இந்த ஜாமக்காரன் ஜெபத்தில் உள்ளவர்கள் நீங்கள் அந்த கிழமையில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நோமே ஜெபம் நடக்குதா? அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். விட்டவர்கள் இன்னிருந்தால் தொடர்படியாக நான் ஞாபகப்படுத்துறேன். திருப்பி சொல்றேன், ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி ஆஸ்வதிப்பாராக. விட்டவங்க சூழ்நிலை நிமித்தமாக கொரோனா நிமித்தமாய் விட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இங்கிலிருந்து உங்கள் கிழமையிலே நீங்க தயவுசெய்து ஜாமக்காரன் ஜெபத்தை ஆரம்பிக்கும்படியாக நான் நினைப்போட்டுகிறேன். குறிப்பாக நீங்கள் அந்த நடுநிசையில 11 மணி முதல் 12 மணி வரையிலும் அல்ல 11:30 to 12:30 1 hour ஜெபிப்பீங்க. அதில் குறிப்பாக தம்பி ஜீவாவுக்காக ஜெபம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாளுக்கு நாள் ஐசியூலேருந்து 400 வார்டுக்கு ஆண்டு கொண்டு போனார். இப்போ என்ன செய்யறாருன்னா இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மற்ற பேசனுக்கெல்லாம் போய் இப்போ ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அங்கே ஊழியம் தங்கியே ஆரம்பிச்சார். ஆமென். நம்ம இன்னும் ஜெபம் தேவைப்படுது. மருத்துவ அளவை விட கர்த்தர் இன்னும் சீக்கிரமாக சுகமாக்கி கொண்டு வந்து ஊழியம் செய்ய வைக்கணும். ஆமென். கர்த்தர் எழுப்பார், விசுவாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை. ஆமாம், இந்த வாரம் நமக்கு மாற்றி அமைக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை முடியவில்லை. ஆகவே அடுத்த வாரம் நாங்கள் உங்களுக்கு ஃபோன் மூலமாக இந்த 6 நேரங்களை மாற்றி அமைத்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். சாலேமின் ராஜா, சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, நங்கை எருசலேம் பட்டினம் உம்மையே நாடி தேடுதே. நங்கை
பிராணிகள் தேடி வாடுதே. இந்த நானிலத்தில் உள்ள ஜீவ பிராணிகள் தேடி வாடுதே. சாலேமின் ராஜா, சாலேமின் ராஜா, தங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீனின் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா. ஜெபிப்போம். ஆண்டவரே, இம்மட்டும் ஆராதிக்க, ஜெபிக்க, கனி கொடுக்க, அறிவிப்புகளை நாங்கள் கேட்க கொடுத்துக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். கடைசி பகுதியாக நீர் எங்களோடு பேசின வேலையப்பா, இதுவரைக்கும் அனைத்தும் நாங்கள் பலியாக ஒப்பு கொடுத்தோம். இந்த பகுதி நீர் எங்களோடு பேசுகிற பகுதி. என்னுடைய அடியானை மறைத்து அப்பா, எங்கள் போதனை மறைத்து நீரே எங்களோடு பேசும்படியாக கேட்கிறோம். ஆமாண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். சுயத்தை உடைத்து உடைய இதெல்லாம் சொந்தமாக நினைக்க நான் பிளான் பண்ணியிருந்தா அதெல்லாம் நீங்கள் மறக்க செய்து ஆண்டவரே, என்னுடைய புத்தியை நீர் ஆண்டவரே அப்புறப்படுத்தி நீங்கள் என்னை ஆளுகை செய்து நம்முடைய ஜனத்துக்கு என்ன பலம் தரும் செய்தியோ, இன்றைக்கு என்ன வேண்டுமோ அவைகளை கர்த்தர் பேசுகிறாங்க. ஆமென். நீதி விளங்க பேசுகிறார். கிருபையாவுடைய வார்த்தைகள் விளங்க கர்த்தர் பேசுகிறார். கடைகள் விலகட்டும், பெரிய கண்ணலை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவே. 144 சங்கீதம் 12 வசனம். படிக்கலாம். 144 சங்கீதம் 12 வசனம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 பழுகும். எங்கள் எருதுகள் அல்லேலூயா. இவ்விதமான சிறைப்பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. மூளைக்கல். அல்லேலூயா. யார் மூளைக்கல்? சித்திரன் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும். அது யாருன்னா எங்கள் குமாரத்திகள். அல்லேலூயா. குமாரர்களை படி சொல்லும் பொழுது ஓங்கி வருகிற விருட்சம் கன்றுகள். விருட்சம்னா மரம். அப்போ ஓங்கி வளரக்கூடிய அது பனை மரம். அதுதான் பைபிள்ல வந்து அது ஈச்ச மரம். ஆக்சுவலா கல்ச்சர் படி தியானிக்கும் போது ஈச்ச மரம். நம்ம ஊர்ல அதிகமா ஈச்ச மரம் இல்லை. அதனால மொழிபெயர்க்கும் போது நீதிமான் பனையை போல செழிப்பான் அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் ஈச்ச மரம் அதிகமா இல்லை, பனை மரம் தான் அதிகமா இருக்கனால அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனா அதே குடும்பத்தை சார்ந்த அதே தண்ணியை கொண்ட மரம் தான் ஈச்ச மரம். ஆமென். தண்ணி ஊற்ற வேண்டாம், உரம் போட வேண்டாம், வேல் அடிக்க வேண்டாம். பட் நல்ல வைனசி ஓங்கி வளர்ந்து கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ அது ஆன்மீக்குரிய அந்த அபிஷேகத்தை அது ஆசீர்வாதத்தை அங்கே பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்மைக்கு குமாரத்திகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். குமாரத்திகள் எப்படிப்பட்ட இருக்கிறாங்களா? அவங்க சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த குமாரத்திகள் யார்? வேற யாரும் இல்ல, சீயோன் குமாரத்திகள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, நாம் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு, மனவாட்டியாக திருச்சபையை நாமை அவரை ஐக்கியப்படுத்தினபடியால் கவனமா கேளுங்க வார்த்தையே. ஆமென். இப்ப நாமெல்லாம் மனவாட்டிகள். ஆமென். பிறப்பால் ஆணாக இருந்தாலும்
ஆனா அவர் மணவாளனாகவும் திருச்சபையானது மணவாட்டியாகவும். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய பரம சீயோனில் சேர்க்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்களும் சீயோன் குமாரத்தி. அல்லேலூயா. சீயோன் குமாரத்தி ஆகும். அவர்தான் புருஷன். அல்லேலூயா. அவர்தான் புருஷ லட்சணம் உள்ளவர். அவர்தான் ஆம்பளை. ஆமீன். சபையானது பெண்மைக்கு மணவாட்டியாக ஒப்பிட்டு சொன்னபடியால் இந்த வசனத்துடைய ஆசீர்வாதம் முழுக்க முழுக்க சபையா யாருக்கும் பொருந்தும். சத்தம் அல்லேலூயா. அப்ப என்னுடைய பிள்ளைகள் இந்த சபையை சேர்ந்த ஆத்துமாக்கள் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல். அல்லேலூயா. கல்லுங்கிறது ஏதாச்சும் ஞாபகம் வருதா? அல்லேலூயா. யார் சொன்னது? சிஸ்டரா? சுதா சிஸ்டரா? எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். இது தட்ட சவுண்ட் பார்த்து எனக்கு இன்னும் பிரசேமனை வச்சாங்க. இப்படி தட்டினா அது பாராட்டு கிடையாது. நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த உற்சாகத்தின் அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து யோகா பத்தி அப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் இல்ல? ஆமாவா இல்லையா? சின்ன பண்றது மறுபடியும் வாய்ப்பு தரேன். சேர்ந்து சொல்லாமா? என்னாக்கள் சில பேர் வாய் திறக்கல, முகம் போட்டுனால நான் ஏன் சொல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்குள்ளே போய் கவனிப்பார். ஆமாவா இல்லையா? இது மாயை. இது என்னது? கவர்மெண்ட் தான் தெரியும். ஆனா நீங்க சொல்லாம இருக்கிறது எங்க தெரியும்? இன்னொரு வாய்ப்பு தரேன். சொல்லாமா? என்னாக்கள்? அல்லேலூயா. ஆமென். இந்த வாரம் என்னாக்கள்? மூளைக்கல். ஆமென். ஆமென். சித்திரம் தீர்த்த மூளைக்கல். தேவன் ஆவிக்கேற்ற மாளிகை கட்டுவதற்கு நம்மை உயிருள்ள கல்லுகளாக உபயோகப்படுத்துகிறார். அதே சமயம் இந்த வாரத்தில் நம்மோடு பரிசுத்தாவின் இடைப்படக்கூடிய காரியங்கள் இதுவாக இருக்கிறது. மூளைக்கல்லுக்குரிய மகிமையை, மேன்மையை வேதாகமத்தில் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கார் பற்றி தியானித்து அது நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லி சரியாய் முடித்து ஜெபித்து கடந்து போக போறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அன்பானவர்களே, மூளைக்கல் என்பது அரண்மனையிலே அல்ல ஒரு கட்டிடத்திலே அது ஒரு விசேஷமான ஒரு காரியம். சாதாரண மூளைக்கல்லை விட சித்திரம் தீர்த்த மூளைக்கல் என்பது அது மிக விசேஷமான ஒரு காரியம். ஏன் இந்த மூளைக்கல்லுக்கு ஒப்பிட்டு தேவ ஜனத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது மூளைக்கல்லா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். அவர்தான் நமக்கு முதலாவது மூளைக்கல்லாக இருக்கிறார். அதை பற்றி சொல்லும் பொழுது ஆகாது என்று கல்ல கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அவர்தான் நமக்கு தலையாக இருக்கிறார். தலைக்கல் அவர்தான், முதற்கல் அவர்தான், மூளைக்கல் அவர்தான். இந்த மூளைக்கல்லுக்கு ஏன் அதை மட்டும் விசேஷமா மற்ற எல்லாம் கல்லுதான், ஜீவனுள்ள கல்லுதான். ஆனா அதை காட்டிலும் அந்த மூளையில உள்ள கல்லு, அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்ட கல்லுக்கு ஏன் அப்படி ஒரு வசனத்தையும் ஒரு கணத்தையும் ஏன் அப்படிப்பட்ட அலங்கரிப்பையும் கொடுக்க சொன்னா விரிவாக போகிறேன். இரண்டு சுவர்களும் சந்திக்கிற இடம் மூளை. ஆமென். ரெண்டு சுவர்களும் சந்திக்கிற இடத்தை எங்க போய் சந்திக்கும்? மூளையில சந்திக்கும். அதாவது முடிவு, ரெண்டு சுவரின் முடிவு எங்க போய் முடியுது? அங்க போய் முடியும். ஆமாவா இல்லையா? ஒரு செவர் நேரா போனா அது எங்க போய் முட்டும்? அந்த செவர் அடுத்து டேர்ன் ஆகுது. அப்ப அந்த மூலையில போய் முடியுது. இப்படி சொல்லலாம் திருப்பி. அதே ரெண்டு சுவரின் ஆரம்பமும் மூளை. ஆமென். இந்த மூளை இல்ல. ஹல்லேலூயா. ரெண்டு சுவரினுடைய முடிவும் மூளை, ரெண்டு சுவருடைய ஆரம்பமும் மூளை. எப்படி 12:1 சொல்கிறது? விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அழைப்பு, அப்படிப்பட்ட ஒரு கணம், அப்படிப்பட்ட ஒரு கவனம், அப்படிப்பட்ட ஒரு தன்மையானது நம்முடைய ஆரம்பத்திலையும் சரி நம்முடைய முடிவிலையும் சரி அது அலங்கரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். ஆமென். இந்த சங்கத்தை முடிக்கும் போது உண்மையாக அழகாக ஆவியானவர் இருக்கிறாரு. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். அது என்ன ஜனமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது.
அப்ப யாருக்கு இந்த மூளைக்கல்லுக்கு ஏற்ற கணம், இந்த மூளைக்கல்லுக்கு ஏற்ற அலங்காரம் யாருக்குன்னு சொன்னா கர்த்தர் தீர்மா கொண்ட ஜனம். அப்ப அந்த ஜனத்துக்கு ஒரு அடையாளம் இங்கே சொல்லப்படுகிறது, அது அழகான ஜனம். ஆமென். அது சீராய் நடக்கிற ஜனம். ஹalleluya. சீர் பொருந்தின ஜனம். சீர் பொருந்தும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீர் பொருந்தியே ஆக வேண்டும். ஹalleluya. ஆமா. ஆகாது என்று ஒரு காலத்துல தள்ளி இருக்கலாம், சமுதாயம் தள்ளி இருக்கலாம், குடும்பத்தால் தள்ளி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை எடுத்து அந்த கல்லை அவர் என்ன செய்கிறார்? தலைக்கல்லாய். ஆமென். அனைவருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு ஆரம்பமாக, உங்களுடைய முடிவு அனைவருக்கு நல்ல ஒரு ஆரம்பமாக மாற்றும்படி உங்களை அங்கு தலைக்கல்லாக, மூளைக்கல்லாக கிறிஸ்து ஆமென் நம்மை அங்கு ஏற்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு மூளைக்கல்லை பார்த்தா என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமானது. ஆமாவா இல்லையா? நான் பல்லவுக்கு சென்று அங்கே தேவனை மீட் பண்ணி அப்புறம் இப்படியே அங்க ஒரு பைபிளை வாங்கிட்டு வந்து நான் இந்த ஆளுக்கு ஜீவித்தை ஜீவிக்கிறேன். சத்தம் அல்லேலூயா. எனக்கு முன்பாக ஒரு கல் வைக்கப்பட்டது. ஒரு நபர் இந்த பூமியில கர்த்தர் சித்தரித்து அலங்கரித்து வைத்த அந்த நபர் மூலமாகத்தான் என்னுடைய ஆரம்பம் உண்டானது. ஆமென். இப்ப என்னுடைய முடிவு இன்னொரு ஆரம்பத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். இந்த மூளைக்கல்லை கொண்டு தேவன் இன்னொரு ஆரம்பத்தை, சூரிய முடிவும் அதுதான், சூரிய ஆரம்பமும் அதுதான். சோ நம்ம அவ்வளவு நம்முடைய ஜீவியமானது இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் கவனிக்கிறது, இந்த உலகத்துக்கு தேவை, பல்லவத்துக்கும் தேவை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி உலகம் பார்க்கும்போது சாதாரண கல்லை பார்த்தா எங்க வீட்லயும் கல் இருக்குன்னு போயிடுவாங்க. பார்வோன் அரண்மனையில அந்த கோல்களை போடும் பொழுது மோசே சென்று இந்த கோலை போட யெகோவா தேவன் அனுப்பின கோல் என்று சொல்லி இங்க போடும் பொழுது அது பாம்பாய் மாறியது. உடனடியாக ஒரு கை தட்டினாரு பார்வோன் ராஜா. அந்த எகிப்து தேசத்து மந்திரவாதிகளும் வந்து என்ன பண்ணாங்க? தங்கள் கோல்களை அங்க போட்டாங்க. இது என்ன பிரமாதம்? பாம்பு கோல் பாம்பா மாறுமா? இந்த நாங்களும் மாத்திரம்பா ஜீவம்பான்னு அவங்க என்ன பண்ணாங்க? பாம்பா மாத்தினாங்க. இப்பதான் கர்த்தர் மையப்பட்டாரு. இந்த ஒரு கோல், எந்த ஒரு கோல்? மோசையின் கோல். பாம்பாக மாறின மோசையின் கோல் மந்திரவாதிகள் போட்ட அத்தனை கோலையும் விழுங்கினது. அல்லேலூயா. அந்த அற்புதத்தை அவங்க என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. மோசையின் கோலை அந்த பாம்பு தான் மெஜாரிட்டி, அதெல்லாம் சேர்ந்து இந்த கோலை என்ன செய்ய முடியல? விழுங்க முடியல. அப்போ ஒழுங்கு செய்ய முடியாத, உலகத்தாலே நடக்க முடியாத, காட்ட முடியாத ஒரு காரியத்தை, ஒரு பொறுமையை, அற்புதத்தை, அதிசயத்தை, அடையாளத்தை, முன்மாரியை, ஒழுங்கை, அல்லேலூயா, ஒரு சீரை, ஒரு செவ்வையை இந்த உலகத்துக்கு நாம் காட்டும்படி. அல்லேலூயா. இப்ப அவங்க சொல்ல முடியாது, இந்த கல் இருக்குன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அந்த கல் வச்சுக்கலாம், அப்படி வேலைக்கு ஆகாது. ஆனா இந்த கல் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த கல்? நான் தான் அந்த கல். ஆமென். அப்ப ஆண்டவர் இந்த கல்லை, சாதாரண கல்ல இருந்த எண்ணெய் எடுத்து அவர் சித்திரம் தீர்த்த கல்லாக அவர் மாற்றுகிறார். ஆமென். அப்ப அந்த பில்டிங்கை நோக்கி பார்க்கிறவங்க, ஆயுதரிய மாளிகை நோக்கி பார்க்கிறவங்க, இந்த மூளை வைக்கப்பட்ட கல் என்ன அழகான வேலைப்பாடு! யார் இந்த வேலைப்பாடு செய்தது? பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தான் செதுக்கினாரு, அவர் தான் வடிவமைச்சாரு. என்ன சித்திரம்? கல்லுல போய் என்ன சித்திரத்தை அங்க செதுக்கி இருப்பாங்க, யோசிப்பாங்க. பார்க்கிறவங்களுக்கு அது அதையே கவனிக்க முடியாத, ஓ இங்க நல்ல முடிவு இருக்குது, ஓ இங்க நல்ல ஆர்வம் இருக்குது. ஆமென். ஹalleluya. ரெண்டு மனசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாழ்வா சாவா, வாழ்வா சாவா, இன்பமா துன்பமா, இன்பமா துன்பமா. அலக்கழிக்கப்பட்டிருக்க ஜனங்களுக்கு ஆமென் நல்ல முடிவை காட்டக்கூடிய மூளைக்கல்லுகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம சாதாரண கல்லாக நாம் இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நம் தேவனாலே நல்ல சீரை பெற்ற ஜனமாக, அல்லேலூயா, நல்ல அலங்கரிப்பை பெற்ற ஜனமாக நாம் இருக்க வேண்டும். அப்ப அந்த கல்லுல போய் ஒரு சித்திரத்தை உருவாக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன தேவைப்படுது? சத்தமா சொல்லுங்க. ஒரு கல்லுல சித்திரத்தை செதுக்குவதற்கு உளியும் சுத்தியலும் தேவை. என்ன தேவை? உளியும் சுத்தியலும் தேவை. ஆமென். அப்போ தன் கற்பனையின்படி, தன் இஷ்டப்படி அந்த மாளிகையின் எஜமானர்
அவர் பிளான் கொடுப்பார். இந்த மூளைக்கல்லுக்கு இந்த மாதுளம்பழத்தை நினைசி அங்கு முத்திரை வெட்டாக அங்கே வடிவமைக்கணும். அந்த மூலையில உள்ளதுக்கு ஆமேன் இந்த நீ திராட்சை கொத்த அந்த கல்லுல அந்த முனையில நீ வடிவமைக்கணும் என்று அவர் தன்னுடைய விருப்பத்தின்படியாக அந்த கல்லை, கடினமான கல்லை, உறுதியான கல்லை அவர் மறுவப்படுத்துகிறார். சத்தம் அல்லேலூயா. சபைக்கு வந்தோம், மறுவப்படாத கல்லுகளும் உண்டு. அந்த கல்லுல வைத்து கர்த்தர் தன்னுடைய பணியை செய்து கொள்ள முடியாது. கல் வாங்கி அப்படியே இருக்கு, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கல் எங்கேயும் போல, கல் இங்கதான் அடிக்கிறது. பட் அந்த மூளைக்கு அது இன்னும் ஏற்றப்படலை. ஏன் ஏற்றப்படலைன்னு சொன்னா, தேவனுடைய அந்த வேலைக்கு, அடிப்பு வேலைக்கு தன்னை இன்னொரு ஒப்பு கொடுக்கல. அவரு நம்மை செதுக்குவா, நம்மை வடிவமைப்பா. ஆமென். நிறைய ஏக்கம் எல்லாம், எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா? நான் அப்படியே இருப்பேன், என்னை தூக்கி அவர் மூலையில வச்சுக்கட்டும். நான் அப்படியே தான் இருப்பேன், என்னை அவர் எடுத்து பயன்படுத்திக்கிட்டோம். அந்த பிரமாணம் இங்க என்ன செய்யாது, செல்லுபடி ஆகவே ஆகாது. சத்தம் அல்லேலூயா. சரியான கோபக்காரன் மோசே. கோபம்னா வெட்டி போச்சா ஒரு மனுஷன். அவ்வளவு சாஸ்திரத்தை கலைகளை கற்ற மனிதன் மோசஸ். பயங்கரமான கோபம் கொண்டவர். தன் இனத்தான் ஒருத்தனை அங்கே சித்திரத்தை பார்த்துட்டு எகிப்தியனை வெட்டிட்டார் மோசே. எப்படி எபிரேயனை கொல்ல போச்சு சொல்லி வாதிக்க போச்சு சொல்லி கொன்னு போட்டார். அவ்வளவு கோபக்காரர் மோசே. ஆனா இப்போ ஆண்டவர் செதுக்கும்படி அழைக்கப்பட்ட பிற்பாடு அந்த மோசேயுடைய சுபாவம் சாந்தமாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. மாறித்தான் ஆகணும். மாற்றத்துக்கு விட்டு கொடுத்துதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. செம மாட்டு மாட்டியாச்சு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உளி வச்சு அடிக்கும் போது அங்க குழி உள்ளதான் செய்யும். நமக்கு வேணா குழியா இருக்கலாம், ஆனா உலகத்தின் பார்வைக்கு தேவன் அதை சித்திரமாக காட்டுகிறார். அல்லேலூயா. நாம அதுக்கு விட்டு கொடுக்கணும், நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை நீர் என்ன செய்யுங்க, வணங்கிடுங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்ம நாமே வணங்கி கொள்ள பார்க்கிறோம். நம்ம நாமே பிளான், சுய சித்தம், சுய விருப்பம், சுய காரியங்கள், சுய இச்சைகள் எல்லாம் பிளான் போட்டு இதுக்குள்ள வந்து நீங்க நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்றோம். அது குடும்ப வாழ்க்கையோ, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையோ, ஊழிய வாழ்க்கையோ, அதுல தேவன் ஒரு நாளும் திருப்திப்பட மாட்டார். அதை எடுத்து மூளைக்கல்லாக வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. பிதாவே என் விருப்பத்தின்படி அல்ல, விருப்பத்தின்படியே கடவுள் சொல்ல கொடுத்தாரே. அப்படிப்பட்ட பூர்ணமான ஒப்புக்கொடுத்தலுக்கு இந்த மூளைக்கல் இருக்க வேண்டும். சீயோன் குமாரத்தி அப்படியாக தன்னை விற்று போட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் எடுத்து அதை அலங்கரிக்க வேலையை முதல்ல ஆரம்பிப்பார். வேலை முடிஞ்சு அப்புறம் எடுத்து கோபத்தை வைக்கணும். சத்தம் அல்லேலூயா. என்னை நான் வணிந்து பார்க்கிறேன், என்னை இன்னும் வணிந்தெடுக்க முடியவில்லை. என்ன பண்ணலாமா? என்னை நான் வணிந்து பார்க்கிறேன், என்னை இன்னும் வணிந்தெடுக்க முடியவில்லையே. பரம குயவனே, பரலோக குயவனே, பரம குயவனே, பரலோக குயவனே, பரிசுத்த கரங்கள் என்னை வணைய துவங்குமே, உம் பரிசுத்த கரங்கள் என்னை துவங்குமே. குயவன் கையில் களிமண்ணை போலவே தருகிறேன் என்னை இன்று வணையுமே. குயவன் கையில் களிமண்ணை போலவே தருகிறேன் என்னை இன்று வணையுமே. நான் வணைந்தால் என் வாழ்வு வீணாகுமே, நீ வணைந்தால் என் வாழ்வு நலமாகுமே. நீ வணைந்தால் என் வாழ்வு நலமாகுமே. குயவன் கையில் களிமண்ணை போலவே தருகிறேன் என்னை இன்று வணையுமே. அப்பா, குயவன் கையில் களிமண்ணை தருகிறேன் என்னை இன்று வணையுமே. அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் போனா என்ன, தேவனுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். நீங்கள் பேசாவிட்டால் கல்லுகளே கூப்பிடும். இந்த ராஜ்யத்தின் மேன்மை நம்ம கிடைத்துக்குது. ஆனா தேவன்
வேறொருத்திலிருந்து ரட்சிப்பு சகாயம் கொடுக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. நாம அங்கே தாழ்ந்து போவோம், நாம அந்த வாய்ப்பை இழந்து போவோம், நம்ம அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். ஆகவே எத்தனை வருஷம் ஆனாலும் சில நபர் நான் பார்த்துக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து 20 வருஷம் பார்த்தா அதே மாதிரி இருப்பான், அதே மாதிரிதான் இருப்பான். அவங்க பின்வாங்கியும் போக மாட்டாங்க, முன்னோக்கியும் போக மாட்டாங்க. அனலும் இல்லை உலகம் இல்லை. என்னன்னா தேவன் தம்முடைய வேலையை அவங்களுக்கு நடப்பிக்க முடியல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ மறுதலிக்கவும் இல்லை. பட் அவரு ஒரு பெரிய பிளானை வைத்துக் கொண்டு அப்பப்போ பயில் காட்டி அழைக்கிறாரு, வினோதமா ஓதுறாரு. ஆனாலும் என் பிளான் இது மேல ஒரு ஒளியை வச்சு எனக்கு வலிக்கும் ஆண்டவரே, என்னால தாங்கிக் கொள்ள முடியாத ஆண்டவரே, என்னை செதுக்காதீங்க ஆண்டவரே சொல்லிக்கொண்டு அவருடைய பாஷை புரியாதபடி, அவருடைய சித்தம் விளங்காதபடி இருக்கிறபடினாலே நமக்கு நஷ்டம். அல்லேலூயா. தேவன் நம்மை கொண்டு செய்த காரியங்கள் தாமதமாகிறது. நமக்கு பணி முடிக்கப்பட்டு அதை எடுத்து எங்க வைக்கப்போம், அப்பொழுது அநேகர் நோக்கி பார்ப்பாங்க, அநேகர் அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க, உங்க மூலமா அநேக கிறிஸ்துவ பின்பற்றுவாங்க. உங்க நல்ல முடிவு அநேகருக்கு நல்ல மாதிரியாக மாறும். உங்க அலங்காரம் அநேகருடைய கண்களை கவரும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி பார்க்கும் போது இந்த மூலையில வைக்கப்பட்ட டிசைனை பார்த்தோன்னே என்ன யோசனை வரும்? என்ன அருமையான டிசைன், என்ன அழகான இடத்துல அது வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன சீரான ஒரு வெளி காரியங்கள் அங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அநேகர் நானும் இதை போல ஏன் வரக்கூடாது, நான் இதை போல ஏன் மாறக்கூடாது என்பதற்கு மாதிரியாக நம்மை தேவன் வைக்க அழைக்கின்றார். அல்லேலூயா. மூளைக்கல்லாக, ஆரம்ப கல்லாக, நல்ல முடிவுக்கல்லாக தேவன் நம்மை அழைக்கின்றார். அதுக்கேற்ற கண்களை இந்த நாளே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திறப்பாராக. ஆமென். ஒண்ணு செய்யணும், ஆண்டவருக்கு நம்ம 2 கைகளை உயர்த்தி அவர்கிட்ட நின்றோம், அவ்வளவுதான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீ, நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இது சாதாரணமான காரியம் கிடையாது, இதுதான் நியாய தீர்ப்புக்கே உதவும். ஆமென். இந்த தேவசித்தை செஞ்சவங்க மாத்திரம்தான் நியாய தீர்ப்புக்கு எலிஜிபிள். தெரிந்து கொள்ளுங்க, நியாய தீர்ப்புக்கு அவங்க தான் பாக்கியவான். அவங்க தேவசித்தை செஞ்சா மட்டும்தான் நம்ம உள்ளுக்குள்ளே ஹெவனுக்குள்ளே போக முடியும். இல்லாவிட்டால் ஆண்டு சொல்லுவாரு, அக்கிரம செய்தவர்களை என்னை விட்டு அகன்று போக சொல்லுவார். அப்ப தேவசித்தை எப்படி அடைய முடியும், அவர் செதுக்கிறான்னு எப்படி கண்டுகொள்ள முடியும்? அன்பானங்களே, பூர்ண ஒப்பு கொடுத்தல். சொல்லுங்க பார்க்கலாம். பூர்ண ஒப்பு கொடுத்தல். அந்த சிற்பி செதுக்கும் போது இந்த கல் வாயை திறக்காது. ஆமென். சில இடங்களில் மெதுவா அடிப்பாரு, சில இடங்கள் நிறைய பேர்க்க வேண்டியிருக்கும், அப்ப அதிகமா அடிப்பார். எவ்வளவு அடிச்சாலும் சரி அந்த கல்லு கம்முன்னு இருக்கும், வாயை மூடிக்கொண்டு. அவர் அர்த்தம் என்ன? ஆமென், அவர் என்னை அழைச்சிட்டாரு. ஆமென், அவர் என்னை கொண்டு என்ன செஞ்சாலும் சரி, எந்த சொல்லி சரி, நான் அவருக்கு இசைந்து கொடுத்து கொண்டே இருப்பேன், ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பூர்ண ஒப்புதலுக்கு இன்னும் அநேக வராதபடினாலே நம்மை தேவன் அப்படிப்பட்ட பயனுள்ள கல்லாக, சீர்படுத்தின கல்லாக நம்மை மாற்ற முடியாதபடி தேவனுக்கும் நமக்கும் என் நாவி எந்த மட்டும் மனிதனோடு போராடுவதில்லை சொல்லிட்டு இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. அன்பானவர்களே, போஷிக்கிறார், கொடுத்து வைக்கிறதெல்லாம் பேசிக் பிளஸிங்ஸ், அதெல்லாம் ஆண்டு நடத்துறார். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் நம்ம தேவனை குறை சொல்ல முடியாது. கர்த்தராகிய தேவன் ஆகாயத்தின் பட்சிகளை போஷிக்கிற தேவன், காட்டு புல்லு கொடுத்துக்கிற தேவன் நமக்கு அந்த குறைகளை வைப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களோட பரிசுத்தம் இடைப்படுவது அதையும் தாண்டி சில ஆழமான காரியங்கள், உடைய நியாய தீர்ப்போடு சம்பந்தம் உள்ள காரியங்கள், உங்க ஓட்டத்தின் முடிவான காரியங்கள். ஆமென். இன்னைக்கு நான் சித்திரம் தீர்த்த கல்லாக நான் இருக்கிறேனா, அல்ல இன்னும் அப்படியே கம்முன்னு அழைக்கப்பட்ட கல்லாக எம்டி அப்படியே இருக்கேனா, என்னை வச்சு வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குதா, இல்ல நான் எனக்குள்ள மர்மம் நடந்துட்டு இருக்குதா, நான் மர்மம் ஆயிட்டு இருக்கேனா, இல்ல அத்தனை வருஷம் அதே மாதிரிதான் இருக்கேனா. ஆமென். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு அலங்காரத்தை கொடுக்கும். உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி வைப்பதற்கு தேவன் திட்டமிட்டிருக்கிறார். சாதாரண அழைக்கப்படாத கல்வியை வைத்து அப்படி செய்ய முடியாது. இன்றைக்கோ மலையை விட்டு பேர்த்து கொண்டு வந்தாச்சு, உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாச்சு. உங்களை இப்ப ஒளி கொண்டு செதுக்குவதற்கு ஆசையாய் நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென்.
ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு படிக்க வேணாம், பட் நோட் பண்ணிக்கங்க. 118 சங்கீதம் 22 வசனம், அந்த வசனம் நான் சொன்ன வசனம் 118:22. மத்தேயு 21:42, மத்தேயு 21:42, மார்க்கு 12:10. இதெல்லாம் ஆகாது என்று தள்ளின கல்லை. ஒரு காலத்துல பாவத்தாலே தள்ளப்பட்டு கிடந்தோம், சாபத்தாலே தள்ளப்பட்டு கிடந்தோம், அற்பமா எண்ணப்பட்டோம். தேவன் வந்து நம்மை தலைக்கல்லுகளாக ஆமென் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். விசுவாசத்தை தோற்கிறதும் விசுவாசத்தை முடிக்கிறதும் ஆகிய இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அப்படி அவரை நோக்கி பார்க்கும்போதுதான் நமக்கு இந்த அர்ப்பணிப்புகளும் நம்முடைய மருவமாகுதலும் நமக்கு தெரிய வரும். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தல்ல தாமதம் பண்ணுகிறோம், யோசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எந்த விஷயத்துல நோக்கி பார்க்கணுமோ அதுல பார்க்காம இருக்கிறோம். அவர்கிட்ட நாம கேட்டு வாங்கி பழகி விட்டோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, வசனத்தை முடிக்கல, நம்ம கேட்டு வாங்கி அவர் தராரா? அல்லேலூயா. குறைவின்றி தரார். ஆனா அதுல அவர் திருப்தி ஆகல, நம்ம திருப்தி ஆகிறோம், நம்ம சாட்சி பகர்கிறோம். ஆனா அவர் என்ன திருப்தி ஆகிறாரு? என்னை பின்பற்றுகிறாயா, என்னை பின்பற்றுகிறாயா? அந்த மூளைக்கல்லாகி என்னை, தலைக்கல்லாகி என்னை நீ உற்று நோக்கி நீ பார்க்கிறாயா? என்னையே நீ முன்மாதிரியாக வைக்கிறாயா? அவரையே நோக்கி, அப்படிதான் போடும் எதை பண்ண, அவரையே நோக்கி நோக்கி பார்க்க. மேகமோட திரளான சாட்சி இருக்குது. அப்ப மேகமோட திரளான சாட்சிகள்லாம் அவர் தான் நோக்கி பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாமும் கூட அதே அழைப்பை பெற்றுக்கிறபடினால், திரளான சாட்சிகளாக நாமும் இந்த பூமியில் அவருக்காக வாழ்கிறபடினால், சாட்சி பகிர்கிறபடினால், நாமும் கூட அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் தவிர நாம் சூழ்நிலைகளையோ மற்ற வாய்ப்புகளையோ மற்ற ஜெயித்தவர்களையோ மற்ற அமைப்புகளையோ மற்ற முன்மாதிரிகளையோ நாம் நோக்கி பார்த்தால் அது அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு அது செல்லுபடியாகும். நம்ம அங்கே தடுமாறி விடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க கொடுக்கப்பட்டது 2 தாலந்து, இன்னொருத்தர் கொடுக்கப்பட்டது 5 தாலந்து. அதை வச்சு அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கொடுக்கப்பட்டது 10 இருக்கும், அது 50 இருக்கும். நம்ம அதுக்கு அவர் தான் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அவங்கள மாதிரியே அவர் 5 கொடுப்பாரு எதிர்பார்க்க கூடாது. எனக்கு அவங்கள மாதிரியே 1 கொடுப்பாரு எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, இதுல இன்னைக்கு சபையார் கவனம் செலுத்துங்க. உங்க தனிஜன தேவன்கிட்ட போராடுங்க, ராஜா வர போறார். ஆமென். அதான் ஃபர்ஸ்டே பாடணும். நீ சுட்டி காட்டி போன வாக்குத்தத்தம் நிறைவேற்றிக்குது, அவர் வருகை சீக்கிரமாக இருக்குது. அரசாட்சி உங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆகவே இந்த அரசாட்சியில இந்த நாட்கள்ல நாம் அவர் சித்தம் செய்வதற்கு சபையானது தெளிவோடு காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவமானது, நம்முடைய வாழ்க்கையானது இன்றைக்கு சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளைக்கல்லை போல இன்றைக்கு நாம் காட்சி அளிக்க வேண்டும். வடிப்பமே இல்லாத, சித்திரமே தீர்க்கப்படாத, பார்ப்பதற்கே அந்த கல்ல தூக்கி எங்களுக்கு போடுங்க, அதை வைக்க முடியாத சொல்ற அளவுக்கு நாம காணப்படக்கூடாது. அல்லேலூயா. பூர்ண ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க தனிஜன் உட்கார்ந்து தேவன்கிட்ட மன்றாடுங்க, அழுங்க, அவர்கிட்ட ஜெபத்துல போராடுங்க. ஆண்டவரே, எதற்காக என்னை அழைச்ச நோக்கம் என்ன என்று கேளுங்க. கண்டிப்பா தேவன் பேசுவா. ஆமென். உணர்த்துவா, உள்ளத்தை பாரப்படுத்துவா. இதுக்குதான் நான் உன்னை அழைச்சேன், இதுக்குதான் நான் உன்னை அழைச்சேன். அதுல கவனம் செலுத்தும் போது பாக்கி எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நினைத்து உண்மை, நினைத்து உழைப்பு, நினைத்து குசிப்போம், அதுக்கெல்லாம் அது அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. ஆனா இயேசுவின் அட்வைஸ் என்ன தெரியுமா? நீ முதலாவது ஆமா அதை நீ தேடு. ஹல்லேலூயா. அஞ்ஞானிகள் தேட, தேவனை தேட மாட்டாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் அழைப்பு, முதல் வேலை அதுதானே. மூளைக்களுக்கு முதல் வேலை அதானே. அவர் ராஜ்யத்தை தேட வேண்டும். ஆமென். அப்படி தேடும்போது தேவன் நமக்கு வந்து ஷேர் பண்ண முடியும், நம்முடைய பண்புகளை முடியும். அவற்றை பூர்ணமா அர்ப்பணிக்கும் போதுதான் சில ஆழங்களை, எதிர்கால திட்டங்களை தேவன் நம்மகிட்ட கொடுக்க முடியும். நம்ம அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறோம். 2 பாட்டு அப்படி ஆராதிக்கிறோம். ஆண்டவரை வைத்து வழி இன்னைக்கு ஜெபிச்சு
சுகம் நன்றி ஆண்டவரே. நாளைக்கு சேர்ந்து 2 பாட்டு பாரு. அனைத்து தலைவலி ஆண்டவரே சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக. அடுத்த சாட்சி நன்றி ஆண்டவரே சோத்திரம். அடுத்த நாள் கையும் காலம் சேர்த்து வலிக்குது, உபவாசம் போட்டு ஆண்டவரே நீங்க கையும் காலம் சேர்த்து வலி, அதெல்லாம் உபவாசம் போட்டேன், சுகமாக்கும் சுகமாக்கும். இப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுல விட போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம ராஜா மாளிகையில மூளைக்கல்லாக வைக்கப்பட வேண்டும். ஆமென். அப்பதான் அந்த புதுக்கோட்டை மக்கள் அந்த மூளைக்கல் நோக்கி பார்க்கும். அல்லேலூயா. அப்ப தெரியும், ஓ அவர் நம்ம ஆயுதமாக்குறாரு, நம்மளை பழக்க செய்ய போறாரு. அல்லேலூயா. அங்க தூக்கி வைக்கிறதுக்கு அவர் நம்ம அழைக்கிறார். அப்போ நம்ம ஜெபங்கள் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய அர்ப்பணிப்பு ஆழமாக வேண்டும். இன்னும் பழைய பாட்டையே பழைய குளங்களையே பாடுபடுத்த கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனை வரும்போதுதான் தேவன் நம்மிடத்துல ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் 13:11. கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்க. நற்சீர் பொருந்துங்கள். என்ன செய்யுங்க? நற்சீர் பொருந்துங்கள். சீர்னா வரிசை. உங்க வரிசை கோணலா இருக்குது. நடிகை தம்பிங்க சேர் போட்டாங்க. அப்ப அவங்க சொல்லி கொடுத்தேன் எப்படி நேரா போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் இந்த சேரை பிடிச்சி கட்டிய நில்லு, இன்னொரு ஆள் போய் நீ சொல்லு, இங்க நகர்த்து, இங்க தள்ளு சொல்லு. புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஆமென். அது சீரா வைக்கணும் தான் பிளான். ஆனா எப்படி இல்ல, நல்ல சீரா இல்ல. எப்படி இருக்குது? கோண சீரா இருக்குது. எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. அப்ப அது என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துடைய அந்த அளவுகோல் கொண்டு, இயேசு கிறிஸ்துடைய தராசை கொண்டு, இயேசு கிறிஸ்துடைய அந்த முகத்தில் லிட்டர் அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு கொண்டு சரியாக நம்மை அளந்து பார்க்க வேண்டும். ஆமென். அவர் மாதிரி நான் ஆமென் ஜெபிக்கிறேனா, அவரை மாதிரி நான் மற்றவங்களை மன்னிக்கிறேனா, அவரை மாதிரி நான் ஆமென் பிதாசித்தா செய்கிறேனா, அவரை மாதிரி நான் ஓய்வு நாள ஆலயத்துக்கு ஜெபாலயத்துக்கு போறேனா, அவரை மாதிரி நன்மை செய்யும்படியாக சுற்றி திரிகிறேனா. அல்லேலூயா. அப்படி பார்க்க என்ன ஆகும்? நேராயிரும், நற்சீராயிரும் நம்ம வாழ்க்கை. அவ்வளவுதான் சிம்பிள். அல்லேலூயா. என்னது மெதுவானது, என் சுமை பெரிய கஷ்டம்லாம் இல்ல. உங்களுடைய வரக்கூடிய பிரச்சனையில, காரியங்கள்ல, ஆசைகள்ல, விருப்பங்கள்ல, கசப்பு வெறுப்புல இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த சூழ்நிலை அவர் நடந்து கொண்டார். ஆமென். பிரச்சனை சீன், அந்த சீன் தான் எனக்கு தேவை, அந்த ஒழுங்கு தான் எனக்கு தேவை. அதை விட்டுட்டு நாம யோபுவை நோக்கி பார்க்கிறோம், மோசேசை நோக்கி பார்க்கிறோம். அவங்களாம் மேகப்பட்ட தெல்லான சாட்சிகள் தான், அவங்க ஃபாலோவர் கிடையாது. நம்ம அவங்களை பின்பற்ற கூடாது. சத்தம் அல்லேலூயா. பாரம்பரியம் தானே போதிக்குது. புனிதர்களை பின்பற்றுங்க. புனிதர்கள் எப்படி இருந்தாங்க? தவம் பண்ணாங்க, புனிதர்களை செஞ்சாங்க. அவங்கள மாதிரி இல்ல, புனிதர்களை பின்பற்ற கூடாது. அல்லேலூயா. அவர்தான் அருமையான பாட்டு அப்பா இருக்காங்களே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. ஹல்லேலூயா. ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சாதிச்சவங்க இருக்கலாம், பயங்கரமான சாதனை செஞ்சிருக்கலாம் கிறிஸ்துவை பின்பற்றி. நாம அவங்களை பின்பற்றக்கூடாது. அவங்களை சாதனையான மாத்தினாலே அவரை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அப்ப நமக்கும் அவர் நேசர், நான் மனவாட்டி என்றால் அவளுக்கு எனக்கு என்ன ஏன் தூரம் ஆகணும்? நான் அவன்கிட்ட போய் பேசுவேன், என்னோட பேசுவார். ஆமென். எனக்கு வெளிப்படுத்துவார். நான் கேட்கல, நான் ஒப்பு கொடுக்கல, நான் தள்ளி போட்டேன், பாக்கியத்தை முக்கியத்துவப்படுத்தினேன். ஆகவேதான் நான் இன்னைக்கு மூளைக்கல்லாக பயன்படுத்தப்படாமல் இருக்கிறேன். நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற விசுவாசி நாம தானே. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நற்சீர் பொருந்த வேண்டும்.
இன்னைக்கு நம்முடைய ஜீவியமானது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நேராக்க எங்க குறைஞ்சு எந்த விஷயத்துல நான் குறைந்து வளைந்து போயிருக்க ஆண்டவரே நேராக்குங்க இயேசுவே. ஜெபத்துல கேட்கும்போது கர்த்தர் நம்ம கூட இடைபடுவார். சீர்பட ஸ்திரப்பட அவர் விரும்புகிறார். மகனே மகளே, இத்தனை ஆண்டுகால கழித்து போடுவது வீணாய் போடுவது போதும். இனியாவது அமர்ந்து தேவத்துல பேசுங்க. என்னை மூளைக்கல்லாக, அதுவும் சித்து மூளைக்கல்லாக சிறுக்குங்க ஆண்டவரே, வேலையை ஆரம்பிங்கப்பா, இங்க வர போறீங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அடுத்து தாவீது சிங்காசனத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. போதும், முடிவில்லை. அந்த பணியானது இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியமானது, அந்த சிங்காசனத்தை நிலைப்படுத்தக்கூடிய அந்த ராஜ்யபாரமானது இன்றைக்கும் கடந்த நாட்களில் அநேக ஆண்டுகளை பரிசுத்தவான்களை வைத்து அப்போஸ்தலரை வைத்து இந்த உலகத்தில் நடந்தது. அந்த அந்த ராஜ்யத்தின் பணி முடிவடையவில்லை. இன்றைக்கும் அதை தேவன் தொடர்ந்து நம் மூலமாக தொடர விரும்புகிறார். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார். நமக்கு ஒரு அவர் யார்? பாலன் யார்? குமாரன் யார்? பக்கத்து இருக்காரா? ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அப்ப 3 விதமான நிலைகளை அவரை பற்றி சொல்லும் போதே வளர்ச்சியை, முதல்ல குழந்தை, பாலகன், அப்புறம் குமாரன், அப்புறம் தோல்ல சுமக்கிற அளவுக்கு, கர்த்தத்துவம் சுமக்கிற அளவுக்கு நல்ல முதிர்ந்த வயது. ஹல்லேலூயா. நாம புது ஆத்மாவாக இருந்தோம். குமாரனுக்கு ஏற்ற அந்த பருவத்திலே இன்றைக்கு நமக்கு இருக்கிறோமா? கர்த்தத்துவம் என்பது அவருடைய ஊழியம், ஆத்ம பாரம், தேவராஜ்யம், அவருடைய பிறப்பு அதிசயம். ஆமென். அவருடைய பிறப்பு அதிசயமானவர்னா அவருடைய பிறப்பு அதிசயம். இன்றைக்கு உலகம் உங்களை ஏன் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டது அதிசயம். ஹல்லேலூயா. எப்படியோ கடக்க வேண்டிய நம்மை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்பு ஒரு அதிசயம். ஆமென். பிறப்பு ஒரு அதிசயம். நம்மளை கர்த்தர் பிறப்பித்து விட்டார், அவருக்குள்ளே மறுபடியும் பிறந்து விட்டார். அடுத்து என்ன செய்தாரா? அவர் தாய் தகப்பனுக்கு அவர் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 2:51. அவர் அவர்களுடனே கூட போய் அவருடன் கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? கீழ்ப்படிந்திருந்தார். அதுக்கப்புறம் என்ன செய்தார்னா, 30 வயது இருக்கும் பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்று பிதாவின் சித்தம் செய்யும்படி ஊழியத்திலே எழும்பினார், பிறந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்திருந்தார். அடுத்தபடியாக கர்த்தத்துவத்தை சுமந்தார். ஆமென். அந்த சீரை கவனிச்சீங்களா? அந்த வளர்ச்சியை கவனிச்சீங்களா? சரியான முறையான வாழ்க்கையை கவனிச்சீங்களா? அல்லேலூயா. அன்பானவர்களே, நாமுக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய திருச்சபையிலே கீழ்ப்படிந்து நாமும் அங்கே அடங்கி இருக்கிறோம். அடுத்தபடியாக அடுத்த ஸ்டேஜ் என்ன? அவர் கர்த்தத்துவத்தை சுமந்தது போல, பிதாசித்தம் செய்து அவர் அடைந்தது போல நாமும் அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? அவர் நாமத்துக்காக அடைய வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல பாஸ்டர், நான் கீழ்ப்படிந்து இங்க இருக்கிறேன், மாதா யோசேப்புக்கு இயேசு கீழ்ப்படிந்து அடங்கின மாதிரி நானும் வருக வரைக்கும் என்ன செய்றேன்? கர்த்தருக்காக ஒரு வேலையும் செய்யாம அடங்கி இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அது சீர்குலைந்த வாழ்க்கை அல்ல, அது குறுகி போன ஓட்டம், தேவசத்தை செய்யாத ஒரு ஓட்டம். கீழ்ப்படுதுங்கிற ஆசீர்வாதத்தில் இருந்து கொண்டே அடுத்தபடியாக பிதாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய மேலான நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். தேவன் கொடுத்த அந்த மாம்ச பெற்றோருக்கு எப்படி அவர் கீழ்ப்படிந்தாரோ அதே போல அந்த பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்கவும் தேவன் எழுப்பினார். ஹல்லேலூயா. அதே போல சபை இருந்து கொண்டே
ஆமே இந்த வீட்டில் இருந்து கொண்டே நாமும் நம்மை கொண்டு தேவன் என்ன செய்ய என்பதற்கு நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. முடிச்சிட்டேன். எதை செய்தாலும் கிறிஸ்து நாம் மகிமைக்காக செய்யணும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு செயல்பாடுகளும் இப்ப மூளைக்கல்ல வச்சாச்சுன்னா அந்த கல்லை செஞ்சவராரு கிறிஸ்து, என்னை இப்படி வடிவமைச்சவராரு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது நம்ம வாயை சொல்ல தேவையில்லை, உலகமே சொல்லணும். ஓ கிறிஸ்து இவங்க ஏற்றுக்கொண்டனால இவங்க வாழ்க்கை என்ன அழகா இருக்கு பாரு, நற்சீர் பொருத்தப்பட்டிருக்கு பாருங்க. அவங்க ஜெப நேரம் இது, அவங்க சபைக்கு போற நாள் இது, அவங்க உபவாச நாள் இது, கண்விழிப்பு நாள் இது. அவங்க கண்டிப்பா மன்னிப்பாங்க, அங்க கூட கண்டிப்பா மனுஷங்க கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா அவங்க ஜெபிப்பாங்க போன்ற அநேக காரியங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் அவரை மையப்படுத்தாகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நற்சீர் பெற்ற ஜனம். மூளைகளுக்கு அதான் வேலை, வேற வேலை கிடையாது. அது பேசிட்டே இருக்கும், அதை பார்க்கறவங்களுக்கு இன்பம் வந்துட்டே இருக்கும். ஆமென். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10:31. இன்னொருத்தவங்க எபிரேயர் 13:21. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய இதான் ஃபார்முலா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர் மகிமைப்படுறாருன்னு பாருங்க. நம்ம சிஎம் குமாரத்துல இருப்போம். ஹல்லேலூயா. ஆமென். படிச்சு பார்க்கலாம். எபிரேயர் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களை நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளும் சீர்படுத்துகிறவர்களாக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். போ இன்னும் கூட அல்ல சீர் பொருந்தினதாக. ஆமென். அவர் மகிமைக்காக நம்முடைய ஜீவியமானது எதை விடணுமோ அதை விட்டு, எதை நம்ம ஏற்றுக்கொள்ளுமோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். 1 பேதுரு 4:11 முடிச்சிட்டாங்க. எழுதுனீங்களா? 1 பேதுரு 4:11 படிச்சு எழுதுங்க பாருங்க. படிச்சிருங்க. 1 பேதுரு 4:11. சிவன்குமார்த்தியை உடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் உடைய முடிவுகளும் உடைய எல்லாமே அவர் நாம் மகிமைக்காக. ஹல்லேலூயா. அந்த மூளைக்களை நோக்கி பார்க்கிறவங்க, ஓ இவ்வளவு சீரா இருக்குன்னு சொல்லி வர்ணிக்கிறவங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லி கிறிஸ்துட்ட ஓடி வருவாங்க. ஆமென். இந்த ரகசியம். அப்போ ஒவ்வொன்றிலையும் நான் செஞ்சா கிறிஸ்து மகிமைப்படுவாரா? அப்பதான் மூளைக்கள். சாதாரண மூளைக்கல்ல சித்திரந்தித்த மூளைக்கள். எழுதி நிற்கலாமா? கத்துக்கிட்டு பேசிட்டோம். எங்களை மூளை ஒப்பு கொடுப்போம். என்னை நான் இன்னும் உமக்கு தருகிறேன், ஏற்று என்னை வழி நடத்தும் தெய்வமே. என்னை நான் இன்னும் உமக்கு தருகிறேன், ஏற்று என்னை வழி நடத்தும் தெய்வமே. ஆவியின் வரங்களால், ஆவியின் கனிகளால், ஆவியின் வரங்களால், ஆவியின் கனிகளால் அனுதினமும் நிறைத்து எண்ணி வழி நடத்துமே. அனுதினமும் நிறைத்து எண்ணி வழி நடத்துமே. உயவன் கையில் களிமண்ணை போலவே கருகிறேன் இன்று வழியுமே. உயவன் கையில் களிமண்ணை போலவே தருகிறேன் என்னை இன்று வழியுமே. நான் வணிந்தால் என் வாழ்வு வீணாகுமே, நீ வணிந்தால் என் வாழ்வு நலமாகுமே. சொல்லுவோம், ஒப்பு கொடுப்போம். நான் அலங்கரிக்கப்படணும். நலமாகுமே. என்னை நான் வழிந்து வழிந்து பார்க்கிறேன், என்னை இன்னும் வழிந்து வைக்க முடியவில்லை. என்னை நான் வழிந்து வழிந்து, என்னை இன்னும் பணிக்க முடியவில்லையே. பரம குயவனே, பரலோக குயவனே, பரம குயவனே, பரலோக குயவனே, உன் பரிசுத்த கரங்கள் என்னை வணைய துவங்குமே. உன் பரிசுத்த கரங்கள் என்னை வணைய துவங்குமே. குயவன் கையில் களிமண்ணை போலவே தருகிறேன் என்னை இன்று வணையுமே. ஐயா, பப்பு கொடுக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு எப்படி ஆண்டவரே, இனி உங்க சித்தனை கேட்டு எழமான ஆண்டவரே, நீங்க வரப்பை நான் மணிந்தால் என் வாழ்வு
ஆமென். நன்மை செய்கிறவராய் ஆமென். சுடி தின்னது போல நான் அவளுக்காக ஓடணும். நீ சொல்லுங்க நான் மனிதாய் ஆமாப்பா ஆமாப்பா போதும்பா. வீணாக்குவது போதும். எத்தனையோ ஆண்டு வீணா போச்சு. அந்த போதும். நீ உனக்காக நான் மாறுகிறேன். சாதாரண கல்ல அல்ல. என்னை தட்டி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. கேளு கேளு நான் பேசுவேன். ஜெபனுக்கு ஓடி வா. நீ அலங்கரிக்கப்பட்ட மகள். அலங்கரிக்கப்பட்ட மகள். உதவ அந்த ரப இந்த ரப 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 லிமா ரப லிமா ரப ரப லிமா ரப ரப விடுங்கப்பா. அப்பா விடுங்கப்பா. புடிங்கப்பா புடிங்கப்பா. என்ன செதுக்கிறாரே. என்ன செதுக்கிறாரே. என்ன உருவாக்குறாரே. என்ன ஒப்பு கொடுக்கிறாரே. இனி அவளுக்காக அவளுக்காக இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே. உண்மையா நம்ம சொல்லணும். உண்மையா பாடணும். அவர் வேலை ஆரம்பிச்சிருவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்த சகலனுடைய மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சித்தம் தீர்க்கப்பட்ட முளைக்கல்லு நினைப்போடு போகும்.